மினசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நாம லாஸ்டா பார்த்த செஷனுடைய கண்டினியூவா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது மின்னான நிகங்கோல N4 அதே மாதிரி Net4 எக்ஸாமுக்கு வரக்கூடிய சிலபஸ்ல வர கிராமர் பேட்டர்னுகள் தான், வரக்கூடிய கிராமர் லெசன்கள் தான் நாங்கள் இதில் கவர் பண்ணுவோம். நாம் இப்போ முதல் லெசனில் முதல் பாட்டில் இருக்கோம். அந்த வகையில் N4ல முதல் லெசன் ஸ்டார்ட் ஆகுறது என்னதில், நம்ம N5ல ஃபஸ்ட் லெசன்லேருந்து 25 லெசன் வரை காட்டிக்கும் பார்க்குறோம். அதுக்கு பின்னால் N4 ஸ்டார்ட் ஆகுது. N4ல நம்ம 26 லெசன்லேருந்து தான் N4 கிராமர் லெசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம தை நிஜு ரொக்கா 26ஆம் லெசன்ல கண்டினியூவஸை தொடர்ந்து பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த இந்தஸ் என்ற அமைப்பு தான். இந்தஸ் என்னதை பற்றி நாங்கள் ஒரு நார்மல் காமனான மீனிங்கை நாங்கள் போன லெசனில் பார்த்தோம். போன லெசனில் லாஸ்ட் லெசனில் நாங்கள் என்ன பார்த்தோம்னு கொஞ்சம் நார்மலாக ஒரு ரிவிஷன் மாதிரி இதை பார்த்துக்கொள்ளுவோம். அந்த வகையில் நாங்கள் போன லெசனில் என்னது பார்த்தோம், இந்தஸ் என்றால் என்னன்னு பார்த்தோம். அதே போல் இந்தஸுக்கு கொமனா எந்த அமைப்பில் மீனிங் வரும் என்றதை பார்த்தோம். அதுக்கு பின்னால் நாங்கள் பார்த்தது முக்கியமாக இந்தஸ் நம்ம ஒரு சென்டென்ஸில் எட் பண்ணுறதாக இருந்தால் என்ன அமைப்பில் நாங்கள் எட் பண்ண வேண்டும் என்றதை பார்த்தோம். அந்த வகையில் இந்தஸை பொறுத்த வரையில் நம்ம எப்போதும் இந்தஸை ஒரு சென்டென்ஸில் எட் பண்ணும்போது இந்தஸுக்கு முன்னால் வரக்கூடிய குறித்த அந்த வினைச்சொல் எப்படி காணப்பட வேண்டும், ஃபுட்சூக்கையாக காணப்பட வேண்டும். ஃபுட்சூக்கைன்ற என்னன்னு பார்த்தோம். ஃபுட்சூக்கை நம்ம எப்படி ஒரு தோஷியை ஃபுட்சூக்கையை எப்படி மாத்துறேன்னு பார்த்தோம். அதே போல் ஈ கையோஷியை எப்படி ஃபுட்சூக்கையை மாத்துறேன்னு பார்த்தோம். நான் கையோஷிய மெய்ஷிய, அதாவது பெயர் சொற்கள் போன்ற 4 வகையான இந்த அமைப்புகளையும் நாங்கள் எப்படி டிக்ஷனரி ஃபார்ம், அதாவது பிளெயின் டிக்ஷனரி ஃபார்ம்னு சொல்றது ஜிஷோகை என்று சொல்லுவாங்க. ஜிஷோகையிலிருந்து எப்படி பிளெயின் ஃபார்ம், அதாவது ஃபுட்சூக்கையாக மாத்துறது என்ற அமைப்பை நாங்கள் போன லெசன்ல தரவா டீப்பா எக்ஸ்பிளனேஷன் நான் பண்ணி இருந்தேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் மிகவும் இந்த பகுதியில முக்கியமான பகுதி தான். 1வது ஃபுட்சூக்கை என்ற பகுதி தான் இந்தஸ்ல முக்கியமானது. அதற்கு பின்னால வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆன பகுதி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்தஸை நம்ம என்ன சந்தர்ப்பங்கள்ல யூஸ் பண்ணுறோம், என்ன சந்தர்ப்பங்கள்ல இந்த இந்தஸை யூஸ் பண்ண வேணும் என்றதை தான் இன்னைக்கு செஷன்ல முக்கியமான பாட்டா நாங்கள் பார்க்க போறது. அதன் அடிப்படையில் இந்தஸ் என்ற இந்த கிராமர் பேட்டர்னை நம்ம முதலாவது எப்படியான சந்தர்ப்பத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம்டா, அதாவது ஸ்லைட்ல தந்திக்கிறத கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. இது இந்தஸை நம்ம யூஸ் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன். இப்படியான சிச்சுவேஷன்ல எங்களுக்கு இந்தஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை கிரியேட் பண்ணி இன்னொருத்தர் கூட பேசலாம். அந்த வகையில தான் முதலாவது சிச்சுவேஷன் எப்படி வருது, அதாவது பாருங்க, கண்ட ஒரு விடயத்தை அல்லது கேட்ட ஒரு விடயத்தை மேலும் உறுதி செய்து கொள்வதற்கு, அதாவது என்ன கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு நாங்க இந்த இந்தஸ் அமைப்பிலான சென்டென்ஸை உருவாக்கலாம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும்போது இந்தஸ் அமைப்புல எங்களுக்கு அந்த சென்டென்ஸை உருவாக்கி அடுத்த பர்சன் கூட எங்களை அதை ஷேர் பண்ணிக்கொள்ள இயலும்னு தான் இதில் சொல்றாங்க. தியரிய இப்படி பார்த்தா எப்படியும் அதே மாணவங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். பின்னால் வரக்கூடிய எக்ஸாம்பிளோட பார்த்தா நல்லா புரியும். ஷோர்ட்டா இதை நினைவு வச்சு கொள்றேன்டா, நம்ம பார்த்த ஒரு விடயத்தை அல்லது நமக்கு கேட்ட நம்ம கேள்விப்பட்ட ஒரு விடயத்தை பற்றி மேலும் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு நம்ம பார்த்த ஒரு ஆள் பாரு தானே அவர்கிட்ட கேட்கறது, இல்லாட்டி ஒருத்தர் நம்ம கிட்ட அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு ஏதாவது கேட்கறது.
போன்றவற்றுக்கு தான் நாங்கள் இந்த ஃபெஸ்டா இந்த இப்படியான சிச்சுவேஷனுக்கு நாங்கள் இண்டஸை நமக்கு யூஸ் பண்ண இயலும். கீழே வரக்கூடிய அந்த உதாரணத்தை கொஞ்சம் பாருங்க. இப்போ இப்போ இப்படி திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் ரூம்ல இருந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் ரூம்ல இருந்து கொண்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் என் ரூமுக்குள்ள வராரு. ரூமுக்குள்ள வரும்போது நான் ஃப்ரெண்டை பார்க்குறேன். ஃப்ரெண்ட் நனைஞ்சிக்காரு, அதாவது ஃப்ரெண்ட் மலைக்கு நனைஞ்சிக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறேன், வெளியே மழை பெய்யுதான்னு நான் கேட்குறேன். எப்படின்னு நம்ம யூஸ்வலாக அப்படி தானே கேட்போம். மழை பெய்யுதா என்னண்டா அவரு நனைஞ்சிக்கிறாரு. அவர் நனைஞ்சதை நான் பார்த்திக்கிறேன். அதனால அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு அவர் மழையால தானே நனைஞ்சாரு, இல்லாது யாராலும் தண்ணி அடிச்சு அவர் நனைஞ்சாரா, இல்லாண்டு அவரே தண்ணி எடுத்து ஊற்றி கொண்டு நனைஞ்சாரா என்னத்தை நாம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு தானே, ரீசனால தான் அவர் நனைஞ்சிப்பாரு. அந்த ரீசனை நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன மழை பெய்யுதா. இப்படியான சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இண்டெஸ் என்ற அமைப்பை பயன்படுத்தி தான் நம்ம அவர்கிட்ட கேள்வியை கேட்க வேணும். அந்த வகையில மழை இப்ப மழை பெய்து கொண்டே இருக்கிறது, அதாவது இங்கிலீஷ்ல கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும், இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நாங்க ஜப்பனீஸ் மொழியில பொதுவாக நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம், நாங்க என் பையனையும் பார்த்திக்கிறோம். ஜப்பனீஸ் மொழியில நாங்க தே இமஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப மழை பொழிஞ்சு கொண்டே இருக்கிறதுக்கு நாங்க சொல்லுவோம் எப்படி, அமேகா ஃபுத்தே இமஸ். தே இமஸ் யூஸ் பண்ணா இப்போ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அமைப்புல வரும். அதே போலதான் இப்ப நாங்க இந்த இண்டஸ் அமைப்புல நான் பேட்டனுக்கு இந்த கேள்வியை நாங்க மாற்றி சேஞ்ச் பண்ணி கேட்கிற போது நாம பார்த்தோம் ஆரம்பத்திலே இண்டஸ் நாங்க யூஸ் பண்றதா இருந்தா இண்டஸுக்கு முன்னால வரக்கூடியது இண்டஸுக்கு முன்னால வரக்கூடிய அந்த வினை சொல் ஜிஷோ ஃபோம்ல இருந்து ஃபுட்ஸுக்கை, அதாவது பேச்சு வழக்குக்கு நாங்க சேஞ்ச் பண்ணின பின்னாலதான் நாங்க இண்டஸோட நாங்க சேர்க்க வேணும். அந்த வகையில மலைக்கு ஜப்பனீஸ் மொழியில என்ன சொல்லுவாங்க, அமே என்று சொல்லுவாங்க. அமே இங்க மழை பெயர் சொல்ல வந்ததுனால இத கா பாட்டிகளை நாங்க போடுவோம். இது நாங்க இன்ஃபைல பொதுவாக படிச்சது. அப்ப மழைன்னு சொல்றதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம், ஆமே. பொழிகிறதா, பொழிகிறதுக்கு மழை பெய்யறதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்றோம், பொதுவாக ஃபுரிமஸ், ஃபுத்தே இமஸ். ஃபுரிமஸ் தான் ஃபுத்தே இமஸ், தே இமஸ் நாங்க யூஸ் பண்ணோம்னா என்ன பொழிஞ்சு கொண்டே இருக்கிறது. அப்ப அமேகா ஃபுரிமஸ் இல்லாட்டி அமேகா ஃபுத்தே இமஸ் நீங்க யூஸ் பண்ணிடும். அந்த ஃபுத்தே இமஸுடைய என்ன, ஃபுத்தே இமஸுடைய ஃபுட்ஸுகை, அதாவது பேச்சு வழக்குக்கு நாங்க மாற்றும் போது ஜிஷோ ஃபோமுக்கு நாங்க மாற்ற வேணும். ஃபுத்த இமஸுடைய ஜிஷோ ஃபோம் இரு என்ற அமைப்புல வரும். அப்ப ஃபுத்த இரு. அப்ப நாங்க இதை நாங்க ஜிஷோ ஃபோம்ல இருந்து ஃபுட்ஸுகைக்கு சேஞ்ச் பண்ணி இருக்கோம். மஸ் ஃபோம்ல இருந்து ஃபுட்ஸுகைக்கு நாங்க சேஞ்ச் பண்ணி இருக்கோம். பட் சில சேஞ்ச் பண்ண பின்னால்தான் நாங்கள் இந்த இண்டஸோட அதை சேர்க்க வேணும். அப்போ எப்படி நாங்கள் கேட்போம், மழை பொழிகிறதா மழை பெய்யுதான்னு கேட்கறதுக்கு அமேகா ஃபுத்த இருந்தெஸ்கா. நாங்கள் இங்கே கேள்வியாக தானே கேட்டிருக்கோம், அதனால தான் நாங்கள் லாஸ்ட்டுக்கு இங்கே காவண்டை போட்டிக்கிறோம். நாங்கள் கேள்வியாக கேட்குறோம்னா எப்போவும் லாஸ்ட்டுக்கு ஒரு காவண்டு வரும். அதை நாங்கள் என் ஃபைலே நாங்கள் பார்த்திருக்கோம். இப்போ அவர் சொல்கிறாரு என்ன, ஆம் மழை பெய்யுது, மழை பெய்யறதால தான் நான் நனைஞ்சிக்கிறேன்னு அவர் ரீசனை சொல்றாரு. இப்ப நாங்க ஆரம்பத்திலயும் பார்த்தோம், ஒருத்தர் இண்டஸ்ல ஒரு கேள்வி கேட்டா நாங்க கட்டாயமா இண்டஸ்ல தான் பதில் அளிக்க வேணும். இப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு அவர் ரீசன் சொல்றாரு, ஆம் பொழிகிறது, ஏ புத்த இருந்தஸ் என்ற அமைப்புல ஆன்சர் பண்ண இயலும். இதுதான் முதலாவது நம்ம யூஸ் பண்ற சிச்சுவேஷன். என்ன, முதலாவது யூஸ் பண்றது நம்ம கண்ட ஒரு விடயத்தை அல்லது கேட்ட ஒரு விடயத்தை மேலும் கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு நாங்க இந்த இண்டஸை யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் புரிஞ்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போலதான் நம்ம இந்த இண்டஸை
இன்னும் ஒரு சிச்சுவேஷன்ல செகண்ட் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்றா அதை பாருங்க. என்ன ஸ்லைட்ல நான் போட்டேக்கி இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. அதாவது என்ன, நம்ம கண்ட ஒரு விடயத்தை பற்றி அல்லது கேட்ட ஒரு, அதாவது பாருங்க, நம்ம கண்ட ஒரு விடயத்தை பற்றி அல்லது கேட்ட ஒரு விடயத்தை பற்றி மேலும் தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு, அதாவது மோர் டீட்டெயில்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கும் இந்த இண்டெஸ் என்ற அமைப்பை எங்களுக்கு பயன்படுத்த இயலும். இப்படியான ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வரும்போது இந்த அமைப்புல எங்களுக்கு சென்டென்ஸ் உருவாக்கி மற்றவர்கிட்ட இதை கேட்க இயலும். நம்ம இதுக்கான உதாரணத்தை பார்க்கும்போது பிரீஃபா புரியும். பாருங்க, இப்போ சண்டே ஆகிச்சு. சண்டே ஆகினா பொதுவாக யூஸ்வலாக எல்லாரும் ஷாப்பிங் பண்ணுவாங்க. இப்போ நானும் ஷாப்பிங் போகிறேன். நான் ஷாப்பிங் போகிற டைமில் என் ஃப்ரெண்டை காண்றேன். ஃப்ரெண்ட் எப்படி இருக்காருண்டா, ஒரு அழகான செருப்பு ஒரு அழகான ஷூ ஒன்றை போட்டு இருக்காரு. இப்போ அந்த ஷூவை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஷூவை பிடிச்சி போச்சு. அப்படி இருக்கிற அந்த டைமில், அப்படியான சிச்சுவேஷனில் நம்ம ஃப்ரெண்டை பார்த்து எப்படியும் கேட்போம் தானே, அழகான செருப்பு எங்கே இதை வாங்கினீங்க என்று ஃப்ரெண்டை பார்த்து நாங்கள் எப்படியும் கேட்போம். இது யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஆனால் இப்படியான சிச்சுவேஷனில் எங்களுக்கு இண்டஸை யூஸ் பண்ணி தான் அவங்களோட எங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண இயலும். இப்படியான சிச்சுவேஷன்லையும் இண்டஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி, இப்போ நான் ஃப்ரெண்ட் கிட்ட ஷூவை பற்றி மோ எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க என்ன கேட்டதுக்கு ரீசன் என்ன, அந்த ஷூ அழகாக இருந்துச்சு. அழகான அந்த ரீசனுக்காகத்தான் நான் அந்த ஷூவை பற்றின மோ எக்ஸ்பிளனேஷன், அதாவது அதை எங்கே வாங்கினீங்க என்னத்தை அவர்கிட்ட கேட்குறேன் நான் கேட்டேன். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு இண்டஸை யூஸ் பண்ண. இப்போ நான் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறேன், அழகான செருப்புனா எங்கே வாங்கி நீங்கள் இதை நாங்கள் எப்படி ஜப்பனீஸில் கேட்போம். அழகானதுக்கு நாங்கள் ஜப்பனீஸில் சொல்லுவோம் என்ன, கிரைனண்டா அழகான, அது ஒரு எஜெக்டிவ். இதுக்கு தான் சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்துலேயும் ஒரு முறை சொன்னேன், நான் எஜெக்டிவ் உண்டு. நான் எஜெக்டிவ்னு சொல்கிறது இப்படி வரக்கூடியவைகள் தானேன்னா கடைசி லெட்டர் நாளை முடியறதுக்கு தான் சொல்லுவாங்க நான் எஜெக்டிவ். கிரைன அழகானன்னு சொல்கிறது ஒரு நான் எஜெக்டிவ். அப்போ அழகான செருப்பு என்ன அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நாங்கள் இந்த நேயை யூஸ் பண்ணுறோம். நேயை மிச்சம் இடத்துல மிச்சம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இன்ஃபைல அதிகமாக பார்த்துருக்கோம். ஒன்றை கொஞ்சம் உயர்த்தி மாதிரி சொல்கிறதுக்கு இப்படி என்ன நாங்கள் பேச்சு வழக்கில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தானே, அதே மாதிரி சொற்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அதிகமாக நேயை யூஸ் பண்ணுவோம். அழகான செருப்பு என்ன அப்படி தானே நாங்கள் கேட்போம். அதுக்கு தான் கிரைன குட்ஸுன்னு சொல்கிறது ஷூக்கு தான் ஜப்பனீஸில் குட்ஸுன்னு சொல்லுவாங்க. கிரைன குட்ஸு டெஸ்னே அழகான செருப்பு என்ன. அதே மாதிரி ஜப்பனீஸில் எங்கே இங்கிலீஷில் வெயான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜப்பனீஸில் பாவிப்பாங்க தோக்கோதே. எங்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன, தோக்கோதே. வாங்கி நீங்கன்னு சொல்கிறது என்ன, இறந்த காலத்தில் அந்த செயல் முடிஞ்சது. அப்போ இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச ஒன்றை நாம் புட்சு கைக்கு மாற்றும் போது நம்ம என்ன ஃபார்மை யூஸ் பண்ணுவோம், நம்ம தா ஃபார்மை யூஸ் பண்ணுவோம்னு நான் போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எப்படி ஒரு வேர்பை நம்ம புட்சு கைக்கு மாத்துறாண்டு. இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒன்றை நம்ம புட்சு கைக்கு மாற்றும் போது நம்ம தா ஃபார்முக்கு மாற்றுவோம். அப்போ கைமஸை தா ஃபார்முக்கு நாங்கள் கைமஸை இறந்த காலத்துக்கு பாஸ்ட் டென்ஸுக்கு நாங்கள் மாற்றினோம்னா மாஷிதா என்று வரும். மாஷிதாவை நாங்கள் புட்சு கைக்கு மாற்றும் போது என்ன தா ஃபார்முக்கு மாற்றுவோம். அதுதான் கத்தா. புட்சு கைக்கு மாற்றினா கத்தா. அதோட தான் நம்ம இந்த இண்டஸை எட் பண்ணிக்கோம். அப்போ எப்படி வரும், இங்கே வாங்கி நீங்கள் தோக்கோ தே கத்தான் தெஸ்கா. இந்த கா
ஏ வந்தாரு எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க. கேள்வி கேட்கிறேன்னா ஜப்பனீஸ் மொழியில எப்பவும் லாஸ்ட்டுக்கு ஒரு காவை போட்டு என் ஃபைலே நாங்கள் பார்த்துக்கோம். அப்போ எப்படி கேட்கறது? கிரைனு கொடுத்து தெஸ்னே தோக்கோதே கத்தம் தெஸ்கா, எங்கே வாங்கினீங்கன்னு நம்ம கேட்போம். இப்போ நம்ம ஒரு ரீசனை அவர்கிட்ட கேட்குறோம். இது செருப்பு அழகாக இருந்துச்சு, அதனால நான் டீட்டெயில்ஸை கேட்கறதுக்கு எங்கே வாங்கினேன்னு கேட்குறேன். இப்போ அவர் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா ஜப்பானில் வாங்கினேன். என்னது ஜப்பானில் வாங்கினேன்னு அவர் எனக்கு ரிப்ளை பண்ணாரு. ஜப்பானுக்கு ஜப்பனீஸில் என்ன சொல்லுவாங்க? நிஹோன். என்னது நிஹோன் என்று சொல்கிறது அது ஒரு இடம். அந்த இடத்துல வச்சு அந்த விஷயத்த செஞ்சேன் என்றதுக்கு தான் நாங்கள் தே பார்ட்டிகளை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஜப்பானில் வைத்து, ஜப்பானில் நிஹோந்தே வாங்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கைமாஸ். அப்போ வாங்கினேன் என்று சொல்றது அது இறந்த காலத்தில் முடிஞ்ச ஒரு விஷயம். கைமாஸை தான் நாங்கள் ஃபுட்ஸு கைக்கு மாற்றும் போது கத்தா என்ற அமைப்புல வரும். அதுக்கு தான் நாங்கள் இந்தஸ் சேர்க்கிறோம். அப்போ ஜப்பானில் வாங்கினேன். நிஹோந்தே கத்தாந்தெஸ். எப்படி? நிஹோந்தே கத்தா எந்தெஸ் பிளஸ் எந்தெஸ், நிஹோந்தே கத்தாந்தெஸ். ஜப்பானில் இதை நான் வாங்கினேன். இப்போ நம்ம ரெண்டாவது என்ன சிச்சுவேஷன் பார்த்தோம்? நம்ம கண்ட ஒரு விடயத்தை பற்றி அல்லது கேட்ட ஒரு விடயத்தை பற்றின மேலும் தகவல்கள், மோர் எக்ஸ்பிளனேஷன், மோர் டீட்டெயில்ஸை பெறுறதுக்கு இந்த இண்டெக்ஸை எனக்கு யூஸ் பண்ண இயலும். இந்த செகண்ட் சிச்சுவேஷன் புரிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம பார்த்த இந்த அமைப்பை இன்னும் ஒரு சிச்சுவேஷன்லேயும் நமக்கு யூஸ் பண்ண இயலும். அதைத்தான் நம்ம தேர்டாக பார்க்க போகிறது. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்லையும் நமக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. இதுல சொல்லிக்கேன், நடக்கும் ஒரு விடயத்தை பற்றி காரணத்தை தெளிவுபடுத்தி கொள்ளவும், அதே போல என்ன காரணத்தை முன்வைக்கிறதுக்கும் நம்ம இந்த இண்டஸ் அமைப்புல நமக்கு சென்டென்ஸை பயன்படுத்த இயலும். இப்படி நான் சிச்சுவேஷன்களை தந்தி இருக்கிறது. இதை ரீட் பண்ணுறார்கள் இப்படியான சிச்சுவேஷன்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் இப்படி போட்டே இருக்கேன். இப்படி பார்க்கும்போது அதிகமான அகலுக்கு எப்படியும் புரியாது. பின்னால் வரக்கூடிய எக்ஸாம்பிள்களை பார்க்கும்போது சிச்சுவேஷன்களை நம்ம புரிஞ்சு கொண்டா நம்ம எப்படி அந்த இடத்துல எப்படியான சென்டென்ஸை வச்சு பிஹேவ் பண்ண வேண்டும் என்றது எங்களுக்கு லேசாக வந்துடும். முதலாவது என்ன, நாங்கள் இதை ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது, ஒவ்வொரு தியரியை நாங்கள் பார்க்கும்போது எப்படியான சிச்சுவேஷன் நம்ம மனசார இமேஜிங் பண்ணிக்கணும். மனசார நம்ம எவ்வளோ இமேஜிங் பண்ணி சிச்சுவேஷன்களை புரிஞ்சு கொள்கிறோமோ அப்போ சிலபஸில் வரக்கூடிய தியரியாக இருந்தாலும் லெசனையும் எங்களுக்கு லேசான முறையில் விளங்கி கொள்ள இயலும். அதே மாதிரி தியரியையும் புரிஞ்சு கொள்ள இயலும். என்னென்னா நமக்கு சிச்சுவேஷன் தெரிய வந்துச்சுன்னா அங்கே மற்றது எல்லாம் லேசான முறையில் அமையும். அதான் நாங்கள் மூணாவது என்ன அமைப்பில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், என்ன சிச்சுவேஷனை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். நடக்கும் ஒரு விடயத்தை பற்றி காரணத்தை தெளிவுபடுத்தி கொள்ளவும், அதே போலனா காரணத்தை நம்ம இன்னொருத்தர்கிட்ட முன்வைக்கவும் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளை பார்ப்போம், எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்டி ஒன்றுக்கு போகிறோம். பார்ட்டி ஒன்றுக்கு போனால் பொதுவாங்க எல்லாமே தானே. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் எப்போவும் பார்ட்டிக்கு போனால் பியர் அது இது எல்லாம் குடிக்க மாட்டார், என்ன சரி இருந்தால் சாப்பிடுவார், அதுதான் வலிமையாக செய்வார். இப்படி இருக்கும்போது அன்னு சண்டே நாம் பார்ட்டிக்கு போனோம். பார்ட்டிக்கு போன டைம் நான் ஃப்ரெண்டை பார்க்கேன். ஃப்ரெண்ட் எதுவும் வலிமையாக செய்கிற போல் ஒன்றும் செய்யலை, குடிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் எதுவும் சாப்பிடவும் இல்லை. அதுக்கு பின்னால் நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், நீ விரும்புகிற உனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் இருந்துச்சு, நீ விரும்புகிற கேக்கும் இருந்துச்சு, நீ கேக்கை சாப்பிட இல்லை. நிறைய சாப்பாடு இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு கேக் தான் அதிகமாக பிடிக்கும்ன்றதால நான் ஃப்ரெண்டு கேட்குறேன், கேக்கும் அங்கே இருந்துச்சு, நீ ஏன் கேக்கை சாப்பிடவில்லை என்ற அமைப்பில் நாங்கள் கேட்கும் போது இந்த ஸ்பெட்டனை நமக்கு யூஸ் பண்ண ஏலும். இப்போ ஏன்னு கேட்கறதுக்கு நாங்கள் ஜப்பனீஸில் என்ன யூஸ் பண்ணுவோம், என் ஃபைலில் நாங்கள் பார்த்திருக்கோம், தோஷ்தே.
தோஷித்தே. ஆனால் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தோஷ்தே. இஸ்ஸுக்கு இந்த ஷீக்கு இஸ் என்ற சவுண்ட் தான் வரும். தோஷ்தே. ஏன் கேக்குக்கு ஜப்பனீஸ்ல சொல்லுவாங்க கேக்கி. கேக்கி என்னது கேக்கி. தோஷ்தே கேக்கி. கேக்கைன்னு தானே நாங்கள் சொல்லுவோம். அந்த ஐன்னு வரக்கூடியதுக்கு தான் நாங்கள் இந்த ஓ பாட்டிகளை போடுவோம். அப்போ ஏன் கேக்கை தோஷ்தே கேக்கியோ சாப்பிடவில்லை, அதாவது சாப்பிடல. சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன மஸ் ஃபார்ம் பாவிப்போம். சாப்பிடலண்டா மசென் ஃபார்ம் பாவிப்போம். மசென் ஃபார்மில் ஃபுட்ஸுகை தான் என்ன நை ஃபார்ம். அப்போ தபேமஸ் தபேமசென் அதோட ஃபுட்ஸுகை தான் தபேனை. இந்த நையோட நாங்கள் இந்தஸை சேர்த்திக்கோம், அதாவது ஃபுட்ஸுகையோட இந்தஸை சேர்த்திக்கோம். அதில் நாங்கள் ஏன் இந்த கொஷன் மார்க்கை போட்டிக்கோம்? இந்த கொஷன் மார்க்கை போட்டிக்கிறதால தான் நம்ம இங்கே ஒன்றை எட் பண்ணிக்கோம். எப்போதும் நம்ம ஒரு கொஷன் கேட்குறோன்றா ஜப்பனீஸ் லாங்குவேஜில் பொதுவாக எந்த ஒரு கொஷனாக இருந்தாலும் கடைசியில் நம்ம ப்ரொனன்சியேஷனை வச்சியும் விளங்கி கொள்ளலாம். அதே போன்று கடைசியில் நோமலாக படிக்கிறார்கள் இந்த காவை எட் பண்ணுவாங்க. போட வேணும். அந்த வகையில் தான் ஏன் கேட்க சாப்பிடல அதை நாங்கள் ஜப்பனீஸில் இண்டெஸ் அமைப்பில் வரக்கூடியது ஒரு சிச்சுவேஷன். அதனால் இப்படி நமக்கு கேட்கலாம். என்ன தோஷ்டே கேக்கியோ தபேனை இந்தெஸ்கா தபேனை இந்தெஸ்கா தபேனை இந்தெஸ்கா. இப்போ நம்ம கேட்டது ஒரு ரீசனால அவர் கேக் சாப்பிடல. ஏன் நீ கேக் சாப்பிடலன்றதுக்கு ரீசனாக கேட்குறோம். இப்போ ஃப்ரெண்ட் நமக்கு சொல்கிறாரு, ஏன்னா நான் டயட்டாக இருக்கேன், நான் டயட் செய்கிறேன், நான் டயட்டில் இருக்கேன், அதனால தான் நான் கேக் சாப்பிடல. டயட்டுக்கு ஜப்பனீஸ் லாங்குவேஜில் டயத்தோ என்ன எப்படி சொல்லுவாங்க? டயத்தோ என்ற அமைப்பில் தான் டயட்டுக்கு சொல்லுவாங்க. டயத்தை செய்கிறேன் என்ற அமைப்பில் தானே சென்டென்ஸ் வரும். என்னண்டா எழுதுறதுக்கு அப்படி தானே வரணும். அந்த வகையில் இமஸ் என்னதை நம்ம என்ன ஃபுட்ஸு கையா பேச்சு வழக்குக்கு மாற்றும் போது என்ன இரு என்ற அமைப்பில் மாற்றுவோம். அதுதான் ஷித்தே இமஸ் என்றதை நாங்கள் ஃபுட்ஸு கையாக மாற்றும் போது ஷித்தே இரு. அப்போ ஃபுட்ஸு கையோட இந்தஸை சேர்த்திக்கும். அப்போ நான் டயட் செய்கிறேன் என்ற அமைப்பில் சொல்கிறதுக்கு டயத்தோவோ ஷித்தே இருந்தெஸ் என்ற அமைப்பில் நாங்கள் சொல்லுவோம். இப்படி டயத்தோவோ ஷித்தே இருந்தெஸ் ஷித்தே இருந்தெஸ். இப்போ அதே போல் இந்த உதாரணத்தை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இப்போ நானும் ஃப்ரெண்டும் ஒரு பயணம் ஒன்று போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேக்கோம். நான் நேரத்தோட கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். ஃப்ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக விட்டார். இப்போ நான் வீட்டை முன்னால் இருந்துட்டேக்கேன். இப்போ ஃப்ரெண்டு வராரு. இப்போ நான் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறேன், ஏன் லேட் ஆகினீங்க, ஏன் தாமதித்தீர்கள்னா ஏன் லேட் ஆகினீங்கன்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். இப்போ ஏன்னு சொல்கிறதுக்கு ஜப்பனீஸ் லாங்குவேஜில் நம்ம முன்னாலே பார்த்தோம். என்ன சொல்லுவோம்? தோஷ்தே. தோஷ்தே. லேட் ஆகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒக்கோரேமாஸ். அதை நம்ம ஃபுட்ஸு கைக்கு மாற்றி அதுக்கு பின்னால் இந்தஸை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ எப்படி நாங்கள் கேட்போம்? தோஷ்தே ஒக்கோரத்தன் டெஸ்கா. தோஷ்தே ஒக்கோரத்தன் டெஸ்கா. நம்ம கொஷன் ஒன்று கேட்குறதால தான் இந்த காவை நம்ம இங்கே போட்டிக்கோம். அந்த வகையில் நம்ம கேள்வி கேட்டதுனால ஃப்ரெண்ட் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. இதுதான் ரீசன், லேட்டாக வந்ததுக்கு இதுதான் ரீசன். என்ன? பஸ் வரல. பஸ்ஸுக்கு ஜப்பனீஸ் லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்க? பஸ்ஸு. பஸ் என்பது பெயர் சொல். அதை நாங்கள் காட்டுறதுக்கு தான் இங்கே பாட்டிகளை போட்டிக்கோம். வாரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? குரு கிமாஸ். இதனுடைய ஃபுட்ஸு கை தான் என்ன இறந்த காலத்தில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன கொனக்கத்தாவை நக்கத்தாவும் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபுட்ஸு கைக்கு மாற்றின பின்னால் அதை நாங்கள் இந்தஸோட சேர்த்து இருக்கோம். எப்படி சொல்கிறது? பஸ் வரல. அதை நாங்கள் ஜப்பனீஸ் லாங்குவேஜில் இந்தஸ் அமைப்பில் தான் நீங்கள் கேள்வியை கேட்டிக்கிறாங்க. அதனால் இந்தஸில் தான் நாங்கள் ரிப்ளையும் பண்ண வேணும். எப்படி சொல்கிறது? பஸ்ஸுகா கொனக்கத்தந்தஸ். எப்படி? பஸ்ஸுகா கொனக்கத்தந்தஸ் என்ற அமைப்பில் தான் வரும். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பாட்டை பார்த்தோம். அதாவது இந்தஸ் என்றதை நம்ம எப்படியான சிச்சுவேஷன்களில் யூஸ் பண்ணலாம். முதலாவது ஒரு சிச்சுவேஷன் பார்த்தோம். என்ன? நம்ம கண்ட ஒரு விடயத்தை அல்லது கேட்ட ஒரு விடயத்தை மேலும் கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு இந்த சமயம் நமக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு சிச்சுவேஷன் பார்த்தோம். கண்ட ஒரு விடயத்தை பற்றி அல்லது கேட்ட ஒரு விடயத்தை பற்றி
மேலும் தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம இந்த இண்டெஸ் அமைப்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே போல மூணாவது ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம்னா நடக்கும் ஒரு விடயத்தை பற்றி அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளோட கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விஷயத்தை பற்றி காரணத்தை தெளிந்து கொள்றதுக்கு அப்படின்னா அந்த விஷயம் ஏன் நடக்குது என்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கும் காரணத்தை முன்வைக்கவும், அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட இதை செய்யறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அந்த காரணத்தை நம்ம முன்வைக்கிறதுக்கும் இந்த இண்டெஸ் பேட்டர்ன் அமைப்பை பயன்படுத்தலாம். அந்த வகையில இப்போ நம்ம இந்த இண்டெஸ் என்ற கிராமர் பேட்டர்ன்ல வரக்கூடிய முக்கியமான அனைத்து அம்சங்களையும் அனைத்து சப்ஜெக்டுகளையும் நம்ம பார்த்துக்கிறோம். இண்டெஸ் என்றா என்னன்னு பார்த்தோம், இண்டெஸுக்கு கொமனான மீனிங் என்னான்னு பார்த்தோம், இண்டெஸை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ்ல எட் பண்ற போது நாம எப்படி எட் பண்ண வேண்டும், எப்போதும் ஃபுட்ஸு கையோட தான் இண்டெஸ் எட் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். ஒவ்வொரு வகையான ஜிஷோ ஃபார்ம்ல இருந்து எப்படி நம்ம ஃபுட்ஸு கையை எடுக்கிறேன்னு பார்த்தோம். அதுக்கு பின்னால இண்டெஸ் என்ற இந்த கிராமர் பேட்டர்னை நாம எவ்வாறான சிச்சுவேஷன்களில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் யூஸ் பண்ணுறது என்பதை நாங்கள் தரவாக ப்ரீஃப்லி பார்த்தோம். இந்த செஷனை பார்க்குறவங்க கட்டாயம் செஷனுக்கு மின்னானோ நிஹோங்கோ டெக்ஸ்ட் புக்ஸில் நிறைய எக்ஸசைஸ்கள் தந்திக்கிறாங்க. அதை ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னன்னா இது செஷன் வீடியோவை பார்த்ததுனால எதுவும் சரியான முறையில் புரியாது. நம்ம ஒவ்வொன்றை ரீட் பண்ணுறதால ஒவ்வொரு எக்ஸசைஸை செய்கிறதால மட்டும்தான் இதை கொஞ்சம் தரவு பண்ணிக்கொள்ள இயலும். அதனால் செஷனை பார்க்குறவங்க கட்டாயமாக மின்னானோ நிஹோங்கோ டெக்ஸ்ட் புக்ஸில் நிறைய எக்ஸசைஸ் தான் தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்களுக்கு, ஒவ்வொரு சொற்களுக்கும், ஒவ்வொரு லெசன்களுக்கும் அதிகமான எக்ஸசைஸ் தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு செஷனையும் முடித்த பின்னால் கட்டாயமாக எக்ஸசைஸ்களை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த செஷனை தரவாக விளங்கி கொள்ள இயலும். எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாச்சும் விளங்காத ஏதாச்சும் புரியாத பகுதிகள் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்றால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்ததால தான் இதை அப்லோட் பண்ணுறேன். கிளாஸ்லேயும் மிச்சம் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் ஏதாச்சும் விளங்காத பகுதிகள், புரியாத எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாச்சும் புரியாத விடயங்கள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சரை சொல்லி தாரேன். மீதி குறைத்தே அரிகாத்தோ குசாய்மாஸ். ஜா மதா.